பழனியில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டது தொடர்பாக திண்டுக்கல்லில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் அறநிலையத்துறை, பத்திரப்பதிவுத்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் இன்று விசாரணை நடத்தப்பட்டது. அண்மை தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் அழகேஷ்குமார். தமிழகத்தில் பெரும் பேசுபொருளாகிய 100 கோடி மதிப்புள்ள பழனி கோயில் நில விவகாரம் உண்மைதான் என்ன? 1888ஆம் ஆண்டு குப்பசாமி மணியக்காரர் என்பவர் தண்டாயுதபாணி சுவாமி ட்ரஸ்ட் ஒன்றை அமைத்து 1 ஏக்கர் 40 சென்ட் என்ற நிலத்தை பதிவு செஞ்சார். அந்த நிலம் கோயில் கைங்கரியங்களுக்கும் பக்தர்கள் பயன்படுவதாகவும் மடங்களுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எனவும் வணிக ரீதியாகவோ அந்த நிலத்தை வாங்கவோ விற்கவோ கூடாது என்று ஒரு தர்ம சாசனத்தை எழுதி கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த கோயில் இடம் செயல்பட்டு வந்தது. பின்னர் சில நிர்வாகிகள் அதை வணிக ரீதியாக பயன்படுத்திட்டு வந்தது தெரிஞ்சு கோயில் நிர்வாகம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க. அதன் வழக்கு அடிப்படையில் கடந்த 2025ஆம் ஆண்டு ஒரு கோயிலுக்கு ஒரு தீர்ப்பு வருது. அதாவது கோயில் இணை ஆணையர் ஜேசி இந்த இடத்துக்கு ஒரு தற்காரா செயல்படுவார் என்று ஒரு தீர்ப்பு வந்தது. அதன் அடிப்படையில் புதர்மணி கிடந்த அந்த நிலத்தை சுத்தம் செய்து கோயில் நிர்வாகம் பக்தர்கள் பயன்படும் விதமாக கட்டணமில்லா இலவச பார்க்கிங் வசதி ஒன்று ஏற்பாடு செஞ்சாங்க. அதனை தொடர்ந்து இந்த நிலத்தை ஒரு ட்ரஸ்ட் நிர்வாகி என்று சொல்லக்கூடிய முருகதாஸ் என்பவர் பழனி பகுதிகளை சேர்ந்த வெள்ளத்துறை மற்றும் சேதுபதி ஆகிய இருவருக்கு 2 கோடி மதிப்பில் பத்திரப்பதிவு செஞ்சிருக்காரு. அந்த பத்திரப்பதிவில் போலி ஆவணங்களை உருவாக்கியும் அந்த ரெஜிஸ்டருக்கு இது கோர்ட்டு தீர்ப்பு எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி இந்த பத்திரப்பதிவு நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இதனை உறுதுணையாக இருந்த பத்திரப்பதிவர் ஜஸ்டின் மணிகண்டன் மற்றும் மாவட்ட பதிவாளர் சசிகலா ஆகியோரை சஸ்பெண்ட் செஞ்சாங்க. அதனை தொடர்ந்து இந்த வழக்கு பெரும் பேசுபொருளாக பேசிக்கொண்டிருக்கிற வேளையில் இதனை தமிழக அரசு சிபிசிஐடிக்கு மாற்றினாங்க. சிபிசிஐடிக்கு மாற்ற பிறகு, அதாவது முதல் நாள் சிபிசிஐடி பழனியில் தேவஸ்தான அலுவலகத்திலையும் அந்த சம்பந்தப்பட்ட இடத்திலையும் பத்திரப்பதிவு துறையிலையும் தீவிர விசாரணை மேற்கொண்டாங்க. அந்த விசாரணையை தொடர்ந்து இன்று திண்டுக்கல்ல அந்த சமயத்தில் தாசில்தாராக இருந்தவங்க மற்றும் கோயில் நிலப்பிரிவில் செயல்பட்ட அதிகாரிகள் மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் திண்டுக்கல் எஸ்பி சிபிசிஐடி எஸ்பி தலைமையில் விசாரணை மேற்கொண்டாங்க. பின்னர் பழனியிலையும் குழுவாக பிரிந்து பத்திரப்பதிவு நிலம் போன்ற பல்வேறு பகுதிகளில் பிரிந்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. பத்திரப்பதிவு அலுவலகத்தில் அந்த 6ஆம் தேதி சொல்லக்கூடிய பத்திரப்பதிவு நடைபெற்றதாக சொல்லக்கூடிய அந்த 6ஆம் தேதி சிசிடிவி ஃபுட்டேஜை ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. அதாவது யார் யார் வந்தாங்க, யார் யார் போனாங்க, யார் பேசிக்கிட்டாங்க என்ற சிசிடிவி ஃபுட்டேஜை ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இந்த விசாரணை இன்னும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.